எல் நினோ மற்றும் லா நினா ஆகிய வானிலை மாற்றங்கள்னால இந்த உலகத்துல என்னென்ன நடந்துச்சு, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பத்தி உங்களுக்கு தெரியுமா? லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பரவிய காட்டுத்தீ ஜனவரி 7ஆம் தேதி இந்த பகுதியில தான் உருவெடுத்தது. லாஸ் ஏஞ்சல்ஸ்க்கும் பசிபிக் பெருங்கடலுக்கும் இடையில உள்ள காட்டுல தான் தீ பிடிச்சது. அதுக்கப்புறம் பலத்த காற்று வீசியதால அக்கம் பக்கம் உள்ள பல பகுதிகளுக்கு பரவ ஆரம்பிச்சது. இந்த பகுதியில உள்ள வீடுகள், கட்டிடங்கள்லாம் சாம்பலானது. அமெரிக்கா வரலாற்றிலேயே மிகப்பெரிய காட்டுத்தீயான இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 12,000க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தது. 30க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்ததா சொல்லப்படுது. அமெரிக்காவின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிகளான பல இடங்கள்ல பனிப்பொழிவு ஏற்பட்டு வருது. இந்த பனி புயலால 6 பேருக்கு மேல உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. இதனால 2300க்கும் மேற்பட்ட விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டு விமான சேவைகளையும் ரத்து பண்ணாங்க. மேலும் இந்த பனிப்பொழிவால 2 லட்சம் மக்கள் மின்சாரம் இல்லாம அவதிப்பட்டாங்க. மக்கள் அனைவரும் அவங்களோட இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு வீட்டிலேயே முடங்கி இருந்தாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சிங்கப்பூர்ல மிகப்பெரிய அளவுல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. 1980ல இருந்து 2024 வரைக்கும் இந்த அளவிலான மழைய சிங்கப்பூர் பார்த்ததே இல்ல. அதுலயும் குறிப்பா ஜனவரி 10ல இருந்து 14ஆம் தேதி வரைக்கும் சராசரியா 44.4 மில்லிமீட்டர்ல இருந்து 241.8 மில்லிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு ஏற்பட்டது. இப்படிப்பட்ட மழைப்பொழிவால சிங்கப்பூர் மற்றும் அதன் பிற பகுதிகளும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டது. சவுதி அரேபியால ஏற்பட்ட வெள்ளம். நாட்டின் 95% நிலப்பரப்பை மட்டுமே கொண்ட ஒரு நாடுதான் சவுதி அரேபியா. பொதுவாவே அளவுக்கு அதிகமாக வெயில் அடிக்குமே தவிர மழை பெய்யவே பெய்யாது. அதுலயும் குறிப்பா கோடை காலங்கள்ல 43 செல்சியஸ் வரைக்கும் வெயில் இருக்கும். இந்த நிலையில தான் ஜனவரி 5ஆம் தேதி முன்பு இல்லாத அளவுக்கு மழை வெளுத்து வாங்கியது. இதனால சவுதி அரேபியால முக்கிய பகுதியான மெக்கா, மதினா, ஜெட்டா போன்ற நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கியது. இந்த மாதிரி இயற்கை பேரிடர்களுக்கு காரணம் பசிபிக் பெருங்கடல்ல ஏற்படக்கூடிய எல் நினோ, லா நினா ஆகிய வானிலை மாற்றங்கள் தான் முக்கிய காரணம்னு சொல்லப்படுது. இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க சூரியன் எக்ஸ்பிளைனர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.